மலேசியாவில் பச்சோங் அப்படிங்கிற பகுதியில் ஒரு 5 மாடி கட்டடங்க, அதாவது 5 ஃப்ளோர் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். அதில் 3வது ஃப்ளோரில் அக்கா தங்கச்சி 2 பேர் உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இல்லை. அப்போன்னு பார்த்து சரியான இடி மின்னலோட மழை. அவங்க ஏரியாவில் பவர் கட் ஆயிருதுங்க. அக்கா தங்கச்சி 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஹாலில் உட்காந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு கேண்டில் வெளிச்சத்தில் மறுபடியும் உட்காந்து அவங்களோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட ரூம்குள்ளே ஒரு டபுள் காட் இருக்குமாங்க. வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருக்கிறாங்கன்னா இந்த டபுள் காட் கட்டில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு இந்த நான் பிக்சர் போடுறேன். இந்த மாதிரி ஒரு காட்டில் அவங்க படுத்து தூங்குவாங்களாம் எப்பயுமே. அது ஒரு இரும்பு காட்டாங்க. அந்த காட்டில் யாரோ ஒருத்தவங்க சாவியை வச்சு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா அது, 2 பேர் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், உள்ளுக்குள்ளே யாருமே கிடையாது, மெயின் டோரும் லாக்கில் தான் இருக்குது, பவர் கட் வேறு ஆயிருக்குது, அந்த சத்தம் நல்லாவே கேட்குது. 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, அக்கா உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு. அக்காவுக்கு ஒரு பயங்க, ஏன்னா அவங்களுக்கும் கேட்குது. இதை ரியாக்ட் பண்ணால் தங்கச்சி என்ன நினச்சிப்பா, பயந்துருவாளா, வேணாம். எந்திரிச்சு வெளியே ஓடணும்னு நினச்சோன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற எதனா ஒரு அமானுஷம், ஏன்னா வீட்டில் யாருமே கிடையாது, அப்போ கண்டிப்பா அது ஒரு அமானுஷம் தான். நம்மள எதனா பண்ணா கூட பரவாயில்ல, தங்கச்சிக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே புரியாம அந்த கொற்ற மலையில அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தங்கச்சியை கையில பிடிச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாங்க லாவண்யா. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி மலேசியாவை சேர்ந்த லாவண்யாங்கிற பொண்ணோட உண்மை கதை தாங்க. அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஏம்மா, எப்போலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்கு நான் என்ன ரிஸ்க் வேணா எடுக்க தயாராக இருக்கேன் ராகுல். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் மலேசியாங்க. மலேசியாவில் பச்சோங் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஆல்ரெடி இது கச்சோங்கிற பகுதியிலேயே ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதை கதைக்குள்ளே போக போக பார்க்கலாம். இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் லாவண்யா. லாவண்யா கச்சோங்கிற பகுதியில் அவங்களோட ஃபேமிலியோட வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு அம்மா, தங்கச்சி, ஸ்டெப் ஃபாதர், அதாவது அவங்க அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. அவருமே நல்ல மனுஷங்க. 2வது ஃபாதராகவே இருந்தாலும், ஸ்டெப் ஃபாதராகவே இருந்தாலும் இந்த 2 பொண்ணுங்களையும் தன்னோட பிள்ளை மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவர் என்ன பண்ணுறாருனா, இவங்களோட படிப்புக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது மற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரில, அவங்க அழுத்தி சொன்னது இந்த விஷயத்த. மற்றவங்கன்னா அடுத்தவங்களோட குழந்தை நான் எதிர்பார்க்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, பட் இவர் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க. இந்த 2 குழந்தைங்களுக்குமே படிப்புக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு. அது போக இப்போ கரண்ட்ல லாவண்யா காலேஜுக்கு சேர்றாங்க. அவங்க காலேஜுக்கு சேர்றது பச்சோங்கிற பகுதியிலங்க. இந்த கச்சோங்கும் பச்சோங்கும் ரொம்ப டிஸ்டன்ஸுங்கிறனால ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன்னு லாவண்யா வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அது அவருக்கு பிடிக்கலைங்க. இதை பாருமா, பொம்பளை பிள்ளை, நீ போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம், அது போக உனக்குமே டயர்டாக இருக்கும்,
நம்ம என்ன பண்ணலாம், குடும்பத்தோடு அங்கே போயிடலாம், பச்சோங்க்கு நாங்களும் வந்துடுறோம், காலேஜுக்கு நியர்பைலே ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரத்துலேயே அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி நான் வீடு பார்க்குறேன், உனக்காக நாங்கள் அங்கேயே வந்துடுறோமா, எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் பொம்பளை பிள்ளை நீ நிம்மதியாக போயிட்டு வரணும், அதுமாதிரி பாப்பாவோட ஸ்கூலையுமே மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்களுக்காக, இவங்களோட காலேஜ் படிப்புக்காக குடும்பத்தையே அங்கேருந்து கச்சோங்லேருந்து பச்சோங்குக்கு மாற்றி கொண்டு வராருங்க. அதாவது ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இப்போது இவங்க பச்சோங்கில் வந்திருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க. 5 ஃப்ளோர் இருக்குமா மொத்தம். இவங்க இருக்கிறது 3வது ஃப்ளோர். இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஹாலை ஒட்டியே லெஃப்ட் சைடில் ஒரு கிச்சன் இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது ரைட் சைடில் ஒரு ரூம் இருக்குமாங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குமா, 2 ரூமுமே அட்டாச் பாத்ரூமோட இருக்குமாங்க. இதுதான் இவங்களோட வீட்டோட அமைப்பு. ஒரு ரூமில் லாவண்யாவும் அவங்களோட தங்கச்சியும் படுத்து தூங்குவாங்களாங்க, இன்னொரு ரூமில் அவங்க அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்களாம். இந்த லாவண்யாவும் அவங்களோட தங்கச்சி இருக்கிற ரூமில் அவங்களுக்கு ஒரு இரும்பு காட் இருக்குமாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், ஒரு இரும்பு காட், அதாவது இந்த நீங்கள் பிக்சரில் பார்க்குற மாதிரியான ஒரு காட் இருக்கும், கீழே 2 பேர் படுத்துக்கலாமா, மேலே ஒருத்தர் மட்டும் தான் படுக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு காட் வாங்கி வச்சுருக்கிறாங்க. முதல்ல அந்த குழந்தை வந்து மேலே தான் படுத்து தூங்குவாங்களாம், அப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் கீழே அவங்க அக்கா கூட சேர்ந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. லாவண்யா பச்சோங்க்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாமே நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது, அவங்களோட வாழ்க்கையும் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக போயிட்டு இருந்திருக்குது. இவங்க காலேஜுக்கு போவாங்க, ரிட்டர்ன் வரும்போது அவங்க தங்கச்சியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துடுவாங்க. இவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே ஒரே நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டாங்களாங்க. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் 2 பேரையும் வீட்டில் பார்க்க முடியுமா. அதனாலேயே லாவண்யா தான் அவங்க தங்கச்சியை ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா அம்மா ஸ்தானத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வர்றது, அவங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் உட்காந்து டியூஷன் எடுக்கிறது, ஐ மீன் சின்னதாக அவங்களுக்கு கணக்கு சொல்லி கொடுக்குறது, அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தங்கச்சியை பார்த்துக்கிறது தான் அவங்களோட பொறுப்பாக இருந்துகிட்ருக்கு. ஒரு நாள் ஈவினிங் லாவண்யா அவங்களோட காலேஜை முடிச்சுட்டு அவங்களோட தங்கச்சியை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. இந்த சம்பவம் நடக்கிறது செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே. ஸோ அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போயிடுறாங்க. 5-5:30 மணி இருக்குமாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போதே மேகமூட்டமாக ஒரு மாதிரி ரொம்ப கருமேகமாக இருந்திருக்குது, இடி மின்னலோட இருந்திருக்குது. வீட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் நீங்கள் மழை வரப்போகுது அப்படிங்கிறது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 2 பேருமே ஹாலில் உட்காந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மேக்ஸில் நிறையா டவுட்லாம் கேட்பாங்களாம், இவங்க உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்களாம். இது அஸ் யூஸ்வல் அவங்க வீட்டில் நடக்கிறது தான். அப்படி 2 பேரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹெவியாக ஒரு இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. மழை பெய்ய ஆரம்பித்த அடுத்த செகண்டே கரண்ட்டு கட்டம் ஆகிருக்குது. 2 பேருமே கேண்டில் ஏற்றி வச்சு அதில் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் அவங்களோட ரூம்குள்ளே இந்த சத்தம் கேட்குதுங்க. அவங்களோட இரும்பு காட்டில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு பொருளை வச்சு டொக் 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 டொக்னு அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, பயங்கரமாக கேட்குது. ஏன்னா இடிமின்னல் சத்தத்தை தவிர்த்து, அந்த மழை சத்தத்தை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது, உள்ள டிவி எதுவுமே கிடையாதுங்கிறனால எல்லா ஜன்னலையும் அடைச்சி வச்சிருக்கிறனால வீட்டுக்குள்ள எதனா சின்ன சவுண்டு கேட்டால் கூட பெருசாக கேட்கும். ஆனால் இது அதை விட பயங்கரமாகவே கேட்குது. இப்போது லாவண்யாவோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி முகம்லாம் வேர்த்து போய், அக்கா உனக்கு அந்த சத்தம் கேட்குதாக்கா, ரொம்ப நேரமாக அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி சொல்கிற, எனக்குலாம் எந்த சத்தமும் கேட்கலையே, இடி மின்னலோட மழை பெய்யுதுல அதனால் வெளியே எதனா சத்தம் கேட்கும். இல்லைக்கா நம்ம ரூம்லேருந்து தான் ஏதோ சத்தம் கேட்குது, உனக்கு கேட்கலையா? இல்லைப்பா எனக்கெலாம் கேட்கல, பொய் சொல்லாதக்கா, அப்புறம் ஏன் உனக்கு ஒரு மாதிரி வேர்த்து இருக்குது? ஏய் கரண்ட் இல்லைல்ல அதனால தான் வேர்த்து இருக்கு. ஓ அப்போ எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுது போலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விட்டுருதுங்க. அது பாட்டுக்கு மேக்ஸை பார்க்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் லாவண்யாவுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமாக டொக்கு டொக்கு டொக்குன்னு இப்போ வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க அந்த காட்டை வந்து தட்டிகிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. லாவண்யாவுக்கு என்ன பயனா, தங்கச்சி எதனா ஒன்று பண்ணிடுமோ, தங்கச்சி உயிருக்கு எதனா ஆபத்தாயிருச்சுன்னா, அதனாலேயே சொல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இன்னொன்று, ஆமாம் எனக்கும் கேட்குதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு கண்டிப்பாக பயப்படுவாங்க. அவங்களுக்கு தைரியம் கொடுக்குற விதமாக தான் லாவண்யாவுமே பொய் சொல்லியிருக்கிறாங்க, எந்த சத்தமும் கேட்கலன்னு. இப்போது கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வந்துடுதுங்க. கரண்ட் வந்ததுக்கப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே வந்திருக்குது. இருந்தாலும் அந்த சத்தம் இன்னுமே கேட்டுக்கிட்டே இருக்குது. ரொம்ப நேரம் பயந்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்பயுமே 10-10:30 தான் அவங்களோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வருவாங்களாம். 10 மணி ஆகுது, இன்னுமே அவங்க பேரண்ட்ஸ் வரல. 2 பேருமே சாப்பிட கூட இல்லை. 2 பேரும் நகராமல் அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த சத்தம் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறதுனால 10:30 மணிக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க 2 பேருக்கும் உயிரே வந்திருக்குதுங்க. இப்போது அவங்க அப்பா கிட்ட போயிட்டு லாவண்யா அந்த விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சியை போய் சாப்பிட வச்சுட்டு அவங்க அம்மா தூங்க வச்சிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பா அந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பாங்கும்போது அவர், மா
அப்போது நம்ம போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வந்துடலாமா? ஏன்னா அவர் வந்து ரொம்பவே தெய்வ பக்தி உள்ளவராங்க. அவருக்கு இந்த அருள்வாக்கு சொல்லுவாங்க இல்லையா, சாமி வந்து ஆடுறவங்க இல்லை, பொதுவாகவே இந்த சில விஷயங்கள்லாம் வச்சு இந்த தண்ணியில் சூடம் போட்டு பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குதாங்க மலேசியாவில். அந்த மாதிரி ஒரு அடிக்டடான ஒரு பர்சன் தான் இவங்களோட ஸ்டெப் ஃபாதர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கு போய் அந்த சாமியாரை பார்த்துட்டு வரலாமா, நீ போய் நிம்மதியாக படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கிடுறாருங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா. 1:30 மணிக்கு லாவண்யாவும் அவங்களோட தங்கச்சி அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டில் மேலே படுத்துக்கிட்டு யாருன்னா ஒருத்தங்க இப்படி உழுக்குனாங்கன்னா ஒரு சத்தம் கேட்குமாங்க. அந்த சத்தம் ஆல்ரெடி இவங்களோட இரும்பு காட்டில் நட்டு போல்டுலாம் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்கிறனால லைட்டாக மேலே ஏறி உட்காந்தாலே ஒரு சவுண்டு கேட்குமா. அதே மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. லாவண்யா டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட தங்கச்சி பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மேலே சத்தம் கேட்குது. என்னடான்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா ஒரு கால் வந்து விழுகுதாங்க. ஒரு கால் கருகி போய் ஒரு மாதிரி அழுகி போய் அதுலேருந்து பிளட்டாக சொட்டுதாங்க. அந்த கால் மேலே இருக்கிற அந்த காட்டு சிங்கிள் காட்டு இருக்கு இல்லையா, அந்த கட்டிலுக்கு மேலேயே அதில் வெளியே வந்து விழுகுதான். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. எப்படி இருக்கும், எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கத்த ஆரம்பிக்கும் போதே வாயை பொத்தி இருக்கிறாங்க. அவங்க கையை வச்சு வாயை பொத்திக்கிட்டு, ஏன்னா தங்கச்சி எந்திரிச்சிட்டானா ஆல்ரெடி அந்த பொண்ணு பயந்து போயிருக்கிறா. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் அந்த பொண்ணோட மனநிலைமை என்ன ஆகும்? நைட்லாம் தூங்க மாட்டான்னு சொல்லிட்டு அமைதியாக அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க. அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணோட தங்கச்சியும் எந்திரிச்சிடுறாங்க. என்னன்னா அந்த பொண்ணுக்குமே அந்த சத்தம் கேட்குது. கால் விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்டில் வந்து ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குதாங்க. ஆனால் கால் ஆடவே இல்லை, அது துண்டாக ஒரு மாதிரி கிடக்குதான். அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே மேலே அந்த கால் கிடக்குது இல்லையா, அங்கேருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வருதாங்க. லாவண்யா, பசிக்குதுமா, எனக்கு கண்ணு வேற தெரில, நீ என்னை கூட்டு போய் கிச்சனில் வர்றியா, இல்லை நீயே சாப்பாடு போட்டு கொடுக்குறியா, நான் சாப்பிட்டுக்கிறேன், ப்ளீஸ்டா செல்லம். லாவண்யா, உன்னைத்தான் கேட்குறேன், எனக்கு கேட்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுற தோணியில் கேட்டிருக்கிறாங்க. இப்போது அந்த தங்கச்சி இருக்கிறாங்களே, அவங்க தங்கச்சி அலறி அடித்து கத்திருக்கிறாங்க. இந்த குழந்தை கத்துல அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்துடுறாங்க. இப்போ லாவண்யா நடந்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தங்கச்சி ஒரு மாதிரி பயந்து போய் ஏங்கி அழுது ஃபிக்ஸ் வர மாதிரி ஆயிருக்குதுங்க. இப்போ அவங்க தங்கச்சியை அவங்க அப்பா அவங்க ரூம் கூப்பிட்டு போயிடுறாரு. இவங்க அம்மாவும் இவங்களும் இந்த ரூமில் படுத்து தூங்குறாங்க. தூக்கமே வரலையாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க லாவண்யாவுக்கு மட்டும் இந்த சத்தம் கேட்கல, அவங்க அம்மாவுக்குமே இந்த சத்தம் கேட்டிருக்குது. அடுத்த நாள் காலையில் வேலையாக அந்த சாமியை போய் பார்த்துருக்குறாங்க. அந்த சாமி இருக்கிற இடம் கச்சோங், அதாவது இவங்களோட சொந்த வீடு இருந்துச்சு இல்லையா, முதல்ல அங்கே தான் இருந்தாங்க. இப்போ இந்த பொண்ணுக்காக தான் வாடகை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த கச்சோங்கில் தான் அந்த சாமியார் இருக்கிறார். அவரை போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாவண்யாவை ஒரு ஆத்மா பின்தொடருது, அது வேற யாரும் கிடையாது, அந்த ஆத்மா தான். ஆக்சுவலாக லாவண்யாவோட சொந்த வீடு கச்சோங்கில் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கச்சோங்கில் இருக்கிற வீட்டோட அமைப்பு கீழே ஷாப்புக்கு விட்டுருப்பாங்களாம் கமர்ஷியலுக்கு, மேலே தான் இவங்களோட வீடு இருந்திருக்குது. அது ஒரு இருண்ட வீடாங்க. எப்போ பார்த்தாலும் இருட்டி போயே கிடக்குமா. தெரியாமல் வாங்கி போட்டாராங்க இவரோட அப்பா. அங்கே இருக்கும்போது ஒரு நாள் இவங்களோட ஸ்டெப் ஃபாதர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. அவரோட ஃப்ரெண்ட் வந்து யாரோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாராம். அதனால இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே தங்குவாங்க, நாளைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கிறாரு. அப்படி கூட்டு வரும்போது இவங்க நைட்டு முழுக்க அவங்கள பார்த்து அவங்களோட பார்வை சரியில்லை, அவங்க ஒரு மாதிரி வினோதமாக இருக்கிறாங்கங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரியுது லாவண்யாவுக்கு. இருந்தாலும் சொல்ல முடியாது இல்லையா, அப்பா கூட்டு வந்திருக்கிறாரு, அப்பா நம்பிக்கையானவங்களை தான் வீட்டுக்கு கூட்டு வருவார், அது நம்மளையும் நல்லா பார்த்துக்கிறாருங்கிற பட்சத்தில் எதுவுமே சொல்லாமல் வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 8-8:30 இருக்குமாங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கு சாமி வந்திருக்குது. யார் லவ் பண்ணி கூட்டு வந்தார் இல்லையா, அந்த பொண்ணுக்கு சாமி வந்து ரொம்ப பயங்கரமாக சத்தம் கொடுத்துட்டு இருந்துருக்குதுங்க. இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையாக கூட்டு போய் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, திருநீர் போட்டு அவங்க காலில் விழுங்க, சாமியை கும்பிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக கூட்டு போயிருக்கிறார் அந்த ரூம்குள்ளே. முதல்ல லாவண்யா உள்ளே போய் அவங்க காலில் விழுக போகும்போது அந்த பொண்ணு, அந்த அருள்வாக்கு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு டக்குன்னு காலை எடுத்துகிட்டு, வேணாம் என் காலெல்லாம் விழுகாத, நான் வந்து சின்ன பொண்ணு தான், எனக்கு 18 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்குதுங்க. இப்போ லாவண்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு, கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா, ஓடி வந்திருக்கவங்களுக்கு 24 வயசு இருக்குமா. அவங்களுக்கு சாமி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க அப்பா உள்ளே போய் அருள்வாக்கு கேட்டுட்டு வர சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் சின்ன வயசு பொண்ணு, 18 வயசு தான் ஆகுது, என் காலில் விழுகாதங்குது. அப்போது கண்டிப்பாக இது ஒரு பேய், ஏதோ ஒரு ஆத்மா தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே பூந்துருக்குது. இதை சாமின்னு நினச்சிக்கிட்டு இவங்க அப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக உள்ளே அனுப்பி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அருள்வாக்கு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு.
இப்போது ஒவ்வொன்றா சொல்லுதாங்க. எனக்கு கண்ணை வந்து நோண்டிட்டாங்க, என் கண்ணை எடுத்துட்டு என்னை வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க, நான் வந்து நம்பினது தப்பு, ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆக போச்சு, அப்போன்னு பார்த்து நான் லவ் பண்ண ஒருத்தனோட பேச்சை கேட்டு நான் ஓடி வந்துட்டேன், அவன் வந்து என்னை தப்பான பாதையில் கூப்பிட்டு போயிட்டு என் கண்ணெல்லாம் நோண்டி என்னை சாவடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இதை கேட்ட உடனேயுமே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருதுங்க. இப்போது லாவண்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இருக்கட்டும், இருந்தாலும் நீ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, நீ போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன் கூட இருந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாவண்யா பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க நடந்த விஷயத்த. அப்பா, இந்த மாதிரி உள்ளே இருக்கிறவங்க வந்து ஒரு ஆத்மா, அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது அவங்க ஆளை நம்பி வெளியே வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணி அவங்கள கண்ணெல்லாம் நோண்டி அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டானா, அதனால அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் சுற்றிக்கிட்டு இருந்திருக்குது, இவங்களோட உடம்புக்குள்ளே ஏறிட்டேன்னு சொல்லுதுப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மா அப்படிலாம் இருக்காதம்மா, அது சாமிம்மா அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே போயிருக்கிறார். அப்புறமா அவங்க அப்பாவுக்கே தெரிய வந்திருக்குதுங்க, இது உண்மையாகவே ஒரு ஆத்மா தான், மக சொல்கிறது உண்மைதான் சொல்லி அவருக்கும் தெரிய வருது. அன்னைக்கு நைட்டு வேற ஒரு சாமியார் ஒருத்தரை கூட்டு வந்து அந்த பேயை ஓட்டியிருக்கிறாங்க. ஓட்டுனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாங்க, அவரை நம்பி தான் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கிறாரு. இவங்க வீட்டில் இருந்து சின்ன சின்ன நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஓடிட்டாங்களாங்க கப்புள்ஸா. அதுக்கப்புறமா தான் விஷயமே ஆரம்பிச்சிருக்குதுங்க. வந்தவங்க ஓடி போயிட்டாங்க, ஆனால் அந்த ஆத்மா அங்கேயே தாங்க இருந்திருக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அடுத்த நாள் நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குமாங்க. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க சொந்த வீட்டில் ஹாலில் தான் படுத்து தூங்குவாங்களாம் எல்லாருமே. ஒரு ரூம் இருக்குமா, அந்த ரூமில் மோஸ்ட்லி இவங்க 2 பேர் தனியாக இருந்தாங்கன்னா, யார் லாவண்யாவும் அவங்க தங்கச்சியும் தனியாக இருந்தாங்கன்னா அந்த ரூமில் போய் படுத்து தூங்குவாங்களாம். மற்றபடி எல்லாருமே ஒன்றா தான் படுத்து தூங்குவாங்களாம். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்களோட தலைமாட்டில், அதாவது இவங்க தலைக்கு மேலே நடந்து போகிற மாதிரி இருந்திருக்குது. கிச்சனுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டிருக்குது. கிச்சனில் அன்னைக்குன்னு பார்த்து இவங்க சாப்பாடு வந்து மோஸ்ட்லி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வாங்களாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு மேலே வந்த குடும்பங்கிறனால, இனிமேல் மேலே வரல, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பங்கிறனால அளவாக தான் சாப்பாடு செய்வாங்களாம், வேஸ்ட் பண்ண மாட்டாங்களாம் சாப்பாடை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே காலி பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். இந்த பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்டிருக்குதுங்க. லாவண்யா, அவங்களோட அப்பா, அம்மா, தங்கச்சியை தவிர்த்து இவங்க 3 பேருமே எந்திரிச்சிருக்கிறாங்க. 3 பேருக்குமே அந்த சத்தம் இன்னுமே கேட்டுட்டு இருக்குதுங்க. உள்ளுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் நின்றுது. நின்னதுக்கப்புறமா, லாவண்யா எனக்கு சாப்பாடு போட்டு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்னை தான் கூப்பிடுறேன், உனக்கு கேட்குதா இல்லையா, எனக்கு கண்ணு தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு லாவண்யான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட சத்தம் கேட்டிருக்குதுங்க. இப்போதான் லாவண்யாவோட குடும்பத்துக்கே தெரியுது அந்த ஆத்மா இன்னுமே உங்க வீட்டில் தான் இருக்குது, அதுவும் லாவண்யா கிட்ட மட்டும்தான் பேசுது. ஆனால் அந்த சத்தம் இவங்க எல்லாருக்குமே கேட்டிருக்குதுங்க. இப்போ மறுபடியும் ஒரு சாமியார்கிட்ட போயிருக்கிறாங்க. அதாவது இப்போ கரண்ட்ல ஒரு சாமியாரை பார்க்க போயிருக்காங்க இல்லையா, அந்த சூடத்தை கூட போட்டு உங்க வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அதே சாமியார்கிட்ட தான் கச்சவங்கள ப்ரீவியஸாக இப்போ நம்ம ஒரு அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் அவரை ஃபஸ்ட் டைமாக போய் பார்த்துருக்குறாங்க. அவர்கிட்ட நடந்த விஷயம் எதையுமே இவங்க சொல்லலை, ஆனால் அவரே கரெக்டாக அந்த சூடம் போட்டு பார்த்து சொல்லிட்டாராங்க, உங்களோட வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது, அது உன்னோட பொண்ணை தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது, அதை எப்படியாச்சும் அங்கேருந்து வெளியேற்றிடணும், உன்னோட பொண்ணையே எடுத்துக்கும், அதாவது இவங்களோட உயிரை எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அப்புறமா அவர் கொடுத்த சில விஷயங்கள்லாம், இந்த காளியம்மனோட ஃபோட்டோ, முனீஸ்வரரோட ஃபோட்டோ, இதெல்லாம் மலேசியாலையுமே வந்துட்டு காவல் தெய்வமாக காளியம்மன், முனீஸ்வரர், கருப்பசாமி ஃபோட்டோஸ்லாம் எல்லாருமே வச்சுருப்பாங்களாம் அந்த வீட்டுக்கு வெளியே. அது இவங்க சொல்கிறாங்க. அது உங்கள் எத்தனை பேர் வந்து மலேசியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த சாமியார் கொடுத்த விஷயங்களெல்லாம் வீட்டில் போய் வச்சதுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஒரு பூஜையும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பூஜை பண்ணதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு சரியாக இருக்குது. அதுநாள் வரைக்குமே இவங்க வீட்டில் அடுத்தடுத்த அமானுஷ்யங்கள் நடந்துக்கிட்டே இருக்குமாங்க. எதனா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா வீட்டுக்குள்ளே. அதாவது அந்த பொண்ணு தான் கண்ணு தெரியாது இல்லையா, திடீர்னு ஒவ்வொரு பாத்திரமும் கீழே விழுகுமாங்க. இவங்க ஹாலில் அங்கங்கே வச்சிருக்கிற பொருளில் இப்போ நான் நடந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போது குடிச்சிட்டு நடந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், குடிச்சிட்டு நடந்து வரும்போது டம்முன்னு அங்கங்கே விழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி இருக்கிற பொருள்லாம் விழுகும் இல்லையா, அதே மாதிரி அவங்க வீட்டில் திடீர்னு ஒவ்வொரு பொருளாக கீழே விழுந்து உடையுமாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த சாமியார் சொன்ன சில மந்திரங்கள் அது இதுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போது கரண்ட்டில் அதே ஆத்மா இந்த பொண்ணுக்கிட்ட இருக்குன்னு சொன்னால் இவங்களுக்கு எப்படி இருக்கும்?
அந்த ஆத்மா தான் இந்த பொண்ணும் அவங்க தங்கச்சியும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த இரும்பு காட்டில் சவுண்டு கொடுத்தது. அது போக மேலேருந்து ஒரு கால் வெளியே வந்து விழுந்துச்சு இல்லையா, அதுவுமே அந்த ஆத்மாவோட கால் தானா. இப்போ வரைக்கும் அந்த ஆத்மா இந்த பொண்ணு கூட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போது மறுபடியும் அங்கே இருக்கிற ஒரு காளியம்மன் கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாங்க. அங்கே வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம், அந்த பேய் விட்டுரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களாம். அங்கே கூட்டு போய் இவங்களுக்கு பேய் ஒட்டியிருக்கிறாங்க. ஐ மீன் அந்த ஆத்மாவையும் இவங்களையும் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து 3 நாள் 4 நாள் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரணுமா. இந்த டைமில் அவங்க அம்மா கண்ணுக்குமே சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குது. அவங்க எச்சு துப்பிடுவாங்களாம். டக்குன்னு எச்சு துப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம். அதாவது அவங்களோட ரூம்குள்ளே போயிடுவாங்களாம். அப்படி சொன்னால் அந்த ஆத்மாக்கள் எந்த ஒரு பேயாக இருந்தாலுமே பயப்படுமாங்க. போ அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எச்சு துப்பி விட்டோன்னா அது பாட்டுக்கு போயிருமா. அடுத்த 1 வருஷத்தில் அந்த ஆத்மா இவங்களை விட்டுட்டு போயிடுச்சாங்க. இவங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்குது. இவங்களோட லைஃப் நல்லாவே போயிட்டு இருந்திருக்குது. இந்த டைமில் இவங்களோட ஸ்டெப் ஃபாதர் கொஞ்சம் ஓவராகவே கண்டிஷன் போட ஆரம்பிச்சிருக்கிறார். யாரு கூடயும் பேசக்கூடாது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை பையன்கிட்ட பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கிறாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டாக இருக்கலாம். பட் ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா பசங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலர்லாம் ஃப்ரெண்டாக பழகுவாங்க, அவங்ககிட்டலாம் ஏன் பழக விட மாட்டாருன்னு சொல்லிட்டு இருந்திருக்குது. அந்த டைமில் லாவண்யா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கிறாங்க. ரகுங்கிற பையனை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்களாங்க. இவங்களோட ஸ்டெப் ஃபாதர் வந்து முடியாதுன்னு இருக்கிறாரு. என்னோடய லைஃப்பை நான் தீர்மானிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபைனல் இயர் கரெக்டாக அவங்க காலேஜை முடிக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி சீனியராக இவங்களுக்கு காலேஜில். ஸோ அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா ஒரு வேலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் ரொம்ப வெல் செட்டில்டு ஃபேமிலி கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவரோட வீடு பச்சோங்கில் தான் இருக்குதான். அதாவது இவங்க காலேஜ் போகிறாங்க இல்லையா, அந்த ஊரில் தான் அவரோட வீடு இருந்திருக்குது. அவங்களோட வீட்டில் அந்த பையன் கல்யாணமான பையன் ரகு இருக்கார் இல்லையா, அவருக்கு மொத்தம் 3 தம்பிங்களாம். ஸோ 3 தம்பிங்க, அவங்களோட அம்மா அப்பா, இவங்க 6 பேரோட சேர்த்து இப்போ லாவண்யா 7 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. 2 BHKங்க. இப்போ அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இந்த பொண்ணை பார்த்துக்கணும் இல்லையா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட்டும் எடுத்து போக ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது இவங்களோட வாழ்க்கை. இவங்க இருந்தது ஒரு காலனி மாதிரியான ஒரு ஏரியாவாம். இந்த ஏரியாவில் நிறைய குடும்பங்கள் அங்கங்கே இருப்பாங்களாம். பக்கத்தில் மலாய் குடும்பம்லாம் இருப்பாங்களாம். அதாவது மலேசியாவில் இருக்கிற மலாய் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் ஜின்னு வளர்ப்பாராங்க அவரோட வீட்டில். இதை அரசல் புரசலாக இந்த பொண்ணோட காதுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியுமா. இது காமனான விஷயமாங்க. அங்கே நிறைய பேர் வந்து இந்த ஜின்னுங்கிற விஷயத்த வளர்ப்பாங்களாம். இப்போ கூட முகின்றவரோட படம் ஜின்னுன்னு வந்துச்சு. அந்த படத்தோட எடிட்டர் தான் நம்மளோட படத்துக்கும் எடிட்டர். இப்போ நமக்கு வரப்போகுது இல்லையா ரிச்சுவல், அதோட எடிட்டருமே அவர் தான். அந்த படத்தில் வர மாதிரியே ஜின் வந்து வீட்டில் வளர்ப்பாங்களாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காருங்கிறது இவங்க கேள்விப்படுறாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கும் ஒரு அமானுஷம் நடக்குதுங்க. லாவண்யாவோட ஹஸ்பண்ட் ரகு காலையில் வேலைக்கு போயிடுவாராங்க. நைட்டு லேட்டாக தான் வருவாராம். அது போக நைட் ஷிஃப்ட் எடுத்துகிட்டு விடிய காலையில் ஒரு 5:30 மணிக்கு மேலே தான் வருவாராங்க வீட்டுக்கு. அப்படி வரும்போது இவங்க வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம் லாவண்யா. அவர் வந்ததும் எந்திரிச்சு போயிட்டு அவரை ஒரு 1 மணி நேரமாச்சும் கட்டிப்பிடிச்சு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அவர் தூங்கிட்டு இருப்பாராம். ஒரு 4 மணி நேரம் தான் தூங்குவாராம். மறுபடியும் எந்திரிச்சு கிளம்பிடுவாராங்க. எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு காலப்போக்கில் அவங்களால கணிக்கவே முடியாத அளவுக்கு ஓடிட்டு இருந்திருக்கிறாரு தொழிலில். இவங்களுக்காக அடுத்தடுத்து கொஞ்சம் வீடெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு கோல் வச்சு ஓடிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமில் தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது இவங்க கையில் காலில் அங்கங்கே வந்து ஏதோ தடுப்பாக இருக்குமாங்க. ஏதோ கடிச்சு வச்ச மாதிரி ஒரு மாதிரி கண்ணி போயிருக்குமா, வீங்கி போயிருக்குமா ரெட்டிஷாக. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் வீங்கி போயிருக்குது, என்னன்னே தெரில, இது தொடர்ச்சியாக ஒரு வாரமாகவே இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, விளையாட்டுத்தனமாக ஒரு வேளை எதனா பேகி வந்து கடிச்சு வச்சுருக்கோம், இல்லை பக்கத்து வீட்டில் ஜின் வளர்க்குறாங்களே அந்த ஜின் தான் வந்து உன்னை கடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாராங்க. அவர் சிரிப்பாக சொல்லிட்டு போனாலும் இவங்களோட மனசுக்குள்ளே அது ஆழமாக பதியுதுங்க. ஏன்னா ஒரு ஆத்மா கிட்ட இருந்து இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க குடும்பமே பட்ட கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ இவர் சொன்னதும் ரொம்பவே பயந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அதை கண்டுக்காமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல் நார்மலாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாள் விடிய காலையில் 4:30 மணிக்கு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. இவங்களோட ரூம்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி ரகு வந்து படுத்து அவங்கள ஹக் பண்ணுறாருங்க. லாவண்யாவும் திருப்பி அவரை ஹக் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக ஒரு 1/4 மணி நேரமாக படுத்தே கிடக்குறாங்க. இப்போது லாவண்யாவுக்கு ஒரு மாதிரி தப்பாக ஃபீல் ஆகுதுங்க. இது ரகுவோட ஸ்மெல் கிடையாது, ரகுவோட பாடி ஸ்ப்ரே கிடையாது, இது வேற யாரோங்கிறத அவங்க உணர்றாங்க. டக்குன்னு பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க. யாருமே இல்லை. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது, நம்ம ஹஸ்பண்ட் மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க வந்து படுத்துக்க. முதல்ல அவருக்கு வந்து கை போடும்போது அவங்க ஹஸ்பண்ட் கை மாதிரியே இருந்திருக்குது.
அவங்க ஹஸ்பண்டோட ஹைட்டே தான். ஒரு ஒய்ஃபுக்கு தெரியும் ஹஸ்பண்ட் ஹக் பண்ணுறாங்கன்னா அது ஹஸ்பண்டா இல்லை வேற யாருமாங்கிறது. அவங்க ஹஸ்பண்ட் ரகு தான் வந்து ஹக் பண்ணுற மாதிரி இருந்திருக்குது. அப்போது வந்தது யாரு? ரகு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா லாவண்யா அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவருமே ரொம்பவே பயந்துருக்கிறாரு. ஏன்னா இவங்க சொல்ற விதத்திலே தெரியுது இது உண்மைதான் அப்படிங்கிறது. அதனாலேயே அடுத்த நாள் அவர் வேலைக்கே போகலையாங்க. வீட்டிலேயே இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு காளியம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் இவங்களை மந்திரிச்சு விட்டுட்டு இவங்க கூடையே தான் தங்கி இருந்திருக்கிறாரு. என்னதான் ரகு இவங்க கூட இருந்தாலுமே அடுத்த நாள் காலையிலையும் கை காலில் அந்த கண்ணி போதுன்னு சொன்னாங்க இல்லையா, வீங்கிருச்சு, ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குன்னாங்க இல்லையா, அது கண்டினியூ ஆயிருக்குதுங்க. ரொம்பவே பயந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ரகுவோட பாட்டி ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. ரகுவோட பாட்டியுமே இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க வீட்டில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. இறந்துட்டாங்க அப்படிங்கிறனால அந்த பக்கத்து வீட்டில் அந்த ஓனர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம்லாம் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்க வீட்டில் தூக்கி வச்சுருக்கிறாங்க பாடியை. அன்னைக்கு அவங்களுக்கு உண்டான காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டியோட பாடி நடு வீட்டில் தாங்க இருந்திருக்குது. அப்போது இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. 1-2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. லாவண்யா ஹால்லையே லைட்டாக அப்படியே படுத்து சாஞ்சிருக்கிறாங்க. சோஃபா மேலே படுத்து சாஞ்சவங்க தூங்கவும் செஞ்சிடறாங்க. எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. ரகு அவங்களோட தம்பிங்க எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. ஒரே ஒருத்தருக்காக அவங்களோட சித்தப்பா, ரகுவோட சித்தப்பா வரணுங்கிறக்காண்டி உட்காந்து இருந்துருக்குறாங்க. இந்த டைமில் லாவண்யாவோட காலை பிடிச்சி யாரோ ஒருத்தவங்க விரலை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க. இவங்க கத்தி எந்திரிச்சதுல அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துருக்குறாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கே ஒருத்தவங்க இறந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சோகமாக இருக்கிற இடத்துல இவங்க வேற கத்துனா எப்படி இருக்கும்? அமைதியாக அந்த இடத்துல ஒரு மாதிரி கலவரமே உண்டாயிருக்குதுங்க. என்னன்னு சொல்லி ரகு புரிஞ்சுக்கிறாரு. அப்போது இன்னுமே வந்து ஒய்ஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது, அந்த ஜின்னோட வேலையை தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு இங்கே இவங்களை அந்த பாட்டியோட சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தர்காவில் கூட்டு போய் பார்த்துருக்கிறாரு. அந்த பாய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது ஒரு ஜின். இந்த ஜின் வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து தப்பான முறையில் ஃபாலோ பண்ணுது, அவங்கள வந்து எடுத்துக்கணும்னு நினைக்குது, இதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பரிகாரங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வீட்டில் அந்த இறந்து போனாங்க இல்லையா பாட்டி, அந்த வீட்டிலேருந்து இவங்க காலி பண்ணிட்டு வந்துட்டாங்களாங்க. ஆக்சுவலாக இறந்து போனவங்க வீட்டில் நாளும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஆட்கள் இருக்கணும். வெறும் வீடாக அதை பூட்டி போடக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆனால் இவங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியலை. ஏன்னா லாவண்யாவை ரொம்பவே அந்த ஜின் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தனால அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டில் யாருமே தங்கலையாம். இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால் யாருமே அங்கே தங்கலை பயந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் போயிருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் லாவண்யா நார்மல் ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. இதை மறக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம டெவில்ஸ் கிச்சன் பார்க்கும்போது என்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு தோணியிருக்குது. அதை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வர பெயர்கள் எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். ஆனால் பச்சோங் கச்சோங் இது ரெண்டுமே அவங்க சொன்ன ஊர் தான். அதை நான் அப்படியே சொன்னாங்க, சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையில் இதே மாதிரி எதனா அமானுஷங்க நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். அங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எச்சை துப்பி விட்டோன்னா அது பாட்டுக்கு போயிருமா. அதுக்குன்னு உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாருமே எச்சை துப்பிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் அண்ணன் தான் சொன்னார் எதனா ஆத்மாவை பார்த்தா எச்சையை துப்பணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பான்பராக்கை போட்டு மெல்ற மாதிரி பழக்குன்னு துப்பிக்கிட்டு இருக்காதீங்க. என்னப்பா ஏன்பா தம்பி போச்சா? எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு வருது திடீர்னு போகுது.